நாகார்ஜுனோட ரோல் செமையா இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வில்லனா பார்த்துருக்கேன் அவரை. நல்லா பழைய ரட்சகன்ல வர மாதிரி இப்படி முடிலாம் சிலுப்பி செமையா கெத்தா நடிச்சிருக்காரு அவர். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ஸ்டோரி. நல்லா விக்ரம் படம் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படம் லாக் அடிக்குது. அப்படிலாம் இல்லைங்க. வைலன்ஸாக இருக்குதா? வைலன்ஸாக இருக்குதுன்னாங்க படம். அப்படிலாம் இல்லைங்க. லோகேஷ் படம் எப்பயும் அப்படி தானே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலிக்கு ஓகேவா இருக்கும்? ஃபேமிலிலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆக்ஷன்ஸ் மூவிலெல்லாம் பிடிச்சவங்க பார்ப்பாங்க. ரஜினி படமாக பார்க்கலாம். என்னங்க? ரஜினி படமாக பார்க்கலாம். இல்லை, நல்லா இருக்கு. ஓவராலாக நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் மூவின்றது மாதிரி இதாக இருக்கு. நல்லா இருக்கு. கலகி இருக்காரு படம், சான்ஸே இல்லை. லோகேஷ் கனகராஜ் திரும்பவும் அவரோட என்ன இந்த ஃபீல்டில் என்ன ஒரு அழகாக ஆட்ட முடியும்னு காமிச்சிருக்காரு. படம் கண்டிப்பாக 50 days ஷியூராக போகும். இந்த படம் வந்து லோகேஷ் விக்ரம் படம் மாதிரியே இருக்குது. இல்லை, விக்ரம் படம் மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் அவர் என்ன சார் விக்ரம் படம் மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. இது டோட்டலாக வேற கதை. இது தொழிலாளிகளுக்காக அவர் எவ்வளோ முயற்சி எடுத்து காப்பாத்துறாருன்ற ஒரு ஸ்டோரி. அது பார்ட் 2 வர மாதிரி ஏதோ லீடு காமிச்சிருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. வைலன்ஸ் தான் தானே போட்டிருக்காங்க. ஒரு சில சாவி வச்சு கழுத்துல குத்துற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு பார்க்கலாம் தானே. காமெடி பெருசா இல்லை சார். படம் நல்லா இருக்கு, நிறைய வாட்டி பார்க்கலாம். ஸ்ருதிஹாசன் படம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்க தான் தலைவரோட பொண்ணு. அது கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை தலைவர் தான் அவங்க அப்பான்றது. தட்ஸ் ஓகே. அதாவது பார்ட் 2 ஏதாவது வந்தால் அது அதில் தெரிஞ்சுப்பாங்க. சார் நாகார்ஜுனோட ரோல் செமையா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் வில்லனா பார்த்துருக்கேன் அவரை. நல்லா பழைய ரட்சகன்ல வர மாதிரி இப்படி முடிலாம் சிலுப்பி செமையா கெத்தா நடிச்சிருக்காரு அவர். நல்லா சௌபின் ரோல் நல்லா இருக்கு. அவர் வில்லனா ஒரு மாதிரி கன்னிங் ஃபெலோவா இருக்கார் அவரு. அனிருத் வழக்கம் போல அவர் தான் இப்போ டாப்ல இருக்காரு. ராக் ஸ்டார் கலகி இருக்காரு. தலைவருக்கு அவர் எப்பயுமே ரொம்ப தமிழா அடிப்பாரு. இந்த படத்துல அவருக்கு ஒரு மாதிரி லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் சேர்த்து பண்ணுவார்ல. இந்த வாட்டி கொஞ்சம் தலைவருக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல்ல நிறைய மாசான மியூசிக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. தலைவர்னாலே ஸ்டைல் தான், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். எல்லாமே சூப்பரா இருக்கு சார். படம் நிறைய வாட்டி பார்க்கலாம். நிறைய பேர் தப்பான ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா உங்களுக்கு? சூப்பராக இருக்கு. ஸ்டோரிலாம் சூப்பர். நல்லா இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு கண்காணிப்பு இருக்கும். நமக்கு பிடிச்சிருக்கு. தலைவர் என்னைக்கும் தலைவர் தான். நாங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு வந்தோம். ஆனால் நான் பார்த்தது ரஜினி படம். படம் நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, நான் லோகேஷ் கனகராஜ் படத்துக்காக தான். நான் லோகேஷ் கனகராஜ் ஃபேன். ஆனால் நான் படம் பார்த்தது ரஜினி படம். நல்லா இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. விக்ரம் மாதிரி இருக்குன்றாங்க. ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. டேய் நீ சொல்ற படம் நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் மாதிரி இருக்கு ஸ்டோரி. அதே மாதிரி இல்ல அப்படிலாம் சூப்பரா இருக்கு படம். சான்ஸ் இல்ல. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ப முடியாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஆமா, ட்விஸ்ட் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா படம் நல்லா இருக்கு. படம் எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. வைலன்ஸ் அதாவது ஒரு சில ஆளுங்க அப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? தலைவர் ஃபேனை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆனால் தலைவர் வழியில் இருக்கு. ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். ஒரு 75 வயசு உள்ள மனுஷன் இப்படி நடிக்கிறதே கஷ்டம். நான் 51 வயசு ஆகுது. எப்படி இருக்கேன் பாருங்க. அவருக்கு வயசாகுது, எங்களுக்கு வயசாகுது. சொல்கிறவனுக்கு வயசு ஆகினே தான் இருக்கும். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தலைவர் படம் சூப்பர், அருமையாக இருக்குது. பார்க்கலாம். எப்படி இருக்குது ஸ்டோரிலாம்? ஸ்டோரிலாம் எப்படி இருக்குது? ஸ்டோரி நல்ல ஸ்டோரி சார். படம் வைலன்ஸாக இருக்கா? படம் வயலண்ட்டாக இருக்குது. ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. லோகேஷ் கனகராஜில் அவர் பயங்கர வயலண்ட்டு. படம் லென்த்தாக இருக்கிறதுனால லாக் எதுவும் அடிக்குதா? என்ன சார்? லென்த்தாக இருக்கிறதுனால லாக் அடிக்குதா? லாங் அடிக்குது. ஆமாம், ஒரு சில டைமில் லாங் அடிக்குது. படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி, ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இல்லை, ஆக்சுவலி ஒவ்வொரு படத்தோட இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதாவது நியூட்ரல் மைண்ட்ஸ்லேருந்து பார்க்கும்போது படம் கண்டிப்பாக பிடிக்கும். விக்ரம் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலி படத்தை கம்பேர் பண்ணுறது முதல்ல கரெக்ட் கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணாமல் நார்மலாக பார்த்தா கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இருக்காரு. புரியல. லோகேஷ் அதே ஸ்டோரி தான் அப்படி இருக்காரு.
இல்லை அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா எப்பயுமே நம்ம டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கு காரணமே வந்துட்டு இந்த படம் மாதிரி இல்லை அந்த படம் மாதிரி இல்லைன்னு. ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஓடி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. சொன்னாங்களே இப்போ அது எப்படி இருக்குது? இல்லை அது ஒருத்தர் இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து மாறும். ஆனால் நியூட்ரல் மைண்ட்ஸில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ரானரி. சூப்பராக இருக்குது சார். சூப்பர் சார். இது வயலன்ஸாக இருக்குது நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஒன்றும் இல்லை, காமெடிஸ்லாம் ஏதாவது இருக்கா? காமெடி வெறும் ஃபைட்டு தான். ஃபைட்டு தான். ஃபைட் சூப்பர். லாக் அடிக்குதா? என்ன சார்? லாக் அடிக்குதா? சீக்கிரமா முடிஞ்சிச்சு படம். ஏடா முடிஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பர். சூப்பர் சார். நம்ம தலைவர் ஆச்சா சார். சூப்பராக இருக்குங்க. மாஸ்க் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது ஆக்டிங்? எப்பவும் போல் மாஸ்க் காட்டியிருக்காரு. ஒரே ஸ்டைல் தான் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கும். அதான் சூப்பர் ஸ்டார். ஸ்டோரி எப்படி இருக்குது? ஸ்டோரி சரியில்லை அப்படின்னு. ஸ்டோரி வந்து ஆவரேஜ். ரஜினி சாருக்காக மாஸ்க் காட்டுறதுனால பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குது? ஆக்ஷன் நல்லாவே இருக்குங்க. வயலன்ஸ் இருந்தாங்க படத்தில். அப்படி ஒன்றும் வயலன்ஸ் எல்லாம் இல்லைங்க. நாட்டில் நடக்கிறதெல்லாம் அப்படியே அதை விட மோசம் கிடையாது. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். படம் உண்மையாக நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். இல்லை எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இல்லை சார், படம் சூப்பராக இருக்கு. அதனால நல்லா இருக்குது அப்படின்றாங்க. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது. படம் விக்ரம் ஸ்டோரி மாதிரியே இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஆமாம் சார், நல்லா தான் இருக்குது. சூப்பராக